ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம ஸ்ரீ கோகுலம் சேனலில் குரோதி வருடம் ஆவணி மாதம் கடக ராசி மற்றும் கடக லக்னக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இந்த ஆவணி மாதம் இருக்கக்கூடிய கிரக நிலைமைக்கு தகுந்த மாதிரி நவகிரகங்கள் நமக்கு தரப்போங்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. ஆவணி மாதம் அப்படிங்கிறது 17/8/2024 ஆகஸ்ட் 17ஆம் தேதி அன்றைக்கி ஆரம்பிக்குது. அதே மாதிரி செப்டம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது இருந்துட்டு வருது. சூரிய பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு மாறி இந்த ஆவணி மாதம் ஃபுல்லாக சிம்மத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக வந்து இந்த ஆவணி மாதம் பார்க்கப்படுது. ஸோ சிம்மம் அப்படிங்கிறது சூரிய பகவானுடைய சொந்த வீடுன்றதுனால எல்லாருடைய சுயஜாதகத்தில் சூரியன் வலுப்பட்டிருக்கிற பட்சத்தில் இப்போது பொதுவாகவே சூரியன் வந்து வலுப்பட்டு இருக்காரு அப்படின்றதுனால ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் பவர் வந்து கடக ராசிக்காரர்களும் மெயினாக சிம்ம ராசி அண்டு மேஷ ராசி இவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக வந்து கிரியேட் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது கடகம் அதில் வந்து இருக்குது. வாங்க ஃபஸ்ட்டு பொது பலன் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். கிரக நிலைமைகள் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். வழக்கம் போல தான் ரிஷபத்தில் வந்து குரு பகவான், அதே மாதிரி ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கு செவ்வாய் பகவான் வந்து மாறுறாரு ஆகஸ்ட் 27ஆம் தேதி. புத பகவான் வந்து செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி வந்து கடகத்திலேருந்து சிம்மத்துக்கு மாறுறாரு. சுக்கர பகவான் வந்து ஆகஸ்ட் 27ஆம் தேதி சிம்மத்திலேருந்து கன்னிக்கு மாறுறாரு. கன்னியில் கேது பகவான் இருக்கார், மீனத்தில் ராகு பகவான், கும்பத்தில் சனி பகவான். ஸோ இது வந்து இந்த மாதத்துடைய கிரக நிலைமைகள். இப்போது கடகராசிக்கு புது பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 2ஆம் வீட்டுக்கு 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானே பயிற்சி ஆகிறாரு அப்படின்றதுனால உங்களுடைய குடும்பத்தில் நிறையா நல்ல விசேஷங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். உங்களுடைய பேச்சினால் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். உங்களுடைய சுயஜாதகத்தில் சூரியன் நல்லா இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய பேச்சினால உங்களுக்கு பெரிய பெரிய அப்ரிசியேஷன் வந்து கிடைக்கும். ஒரு வேளை சரியில்லை அப்படின்னா அதனாலே உங்களுக்கு பிரச்சனைகளும் வரும். ஸோ உங்களுடைய வாக் ஸ்தானத்தில் 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் போகிறாரு. ஸோ நீங்கள் எது பேசுகிறதா இருந்தாலும் பாயிண்டோடு பேசணும். அப்படி பேசுகிறீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ரிசியேஷன் நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும். ஸோ அதில் ரொம்ப உஷாராக இருங்க. உங்களுடைய குடும்பஸ்தானத்துக்கு அவரே வந்து போகிறாரு, அதாவது குடும்பஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானே போகிறாரு அப்படின்றதுனால உங்கள் குடும்பத்தில் நிறையா சுப விசேஷங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது இருந்துட்டு வருது. அடுத்தது புத பகவான் வந்து கரெக்டாக 2ஆம் வீட்டுக்கு அவரும் பயிற்சி ஆகிறாரு. எப்போது? செப்டம்பர் 1ஆம் தேதி. ஸோ அவரும் உங்களுடைய வாக்ஸ்தானத்தில் வந்து சேர்றாரு அப்படின்றதுனால உங்களுடைய நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த வாகஸ்தானம்ங்கிறது ரொம்ப வலுவாக இருக்குது. இந்த புதன் சேர்ந்ததுக்கப்புறமா இன்னும் எக்ஸ்ட்ரீம் லெவல் பவர் அப்படிங்கிறத அடைவீங்க. ஸோ நீங்கள் யார்கிட்ட என்ன பேசுகிறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து பேசுனீங்கன்னா அது வந்து கரெக்டாக இருக்கும். பொதுவாகவே உங்களுடைய வாக் வந்து நல்லா இருக்கும். எதனால் அப்படின்னா சூரிய பகவான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு கிரகம், கட் அண்ட் ரைட்டாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம். ஸோ உங்களுடைய பேச்சு எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹார்ஷாக இருக்கும். பட் ஆனால் இந்த காலத்தில் எல்லாருக்கும் அந்த புரிதல் அப்படிங்கிறது வந்துருச்சு. இவங்க நமக்கு மேலே கோவப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம மேலே உரிமை இருக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு மனசு வந்து எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது அது ஒரு விதத்தில் நல்லது. பட் ஆனால் இதுவே உங்களுடைய ப்ரொஃபஷ்னலில் உங்களுடைய தொழிலையோ இல்லைனா வியாபாரத்துலேயோ இல்லை மற்ற 3வது மனுஷங்க கிட்ட நீங்கள் இதை பற்றிலாம் பேசும்போது கொஞ்சம் உஷாராக பேசணும் அப்படிங்கிறத நான் தெரியப்படுத்திக்கிறேன். அடுத்தது உங்களுக்கு 3ல் கேது. ஸோ உங்களுடைய ட்ராவலில் நிறையா ப்ராப்ளம் வரும். ஸோ ஜாஸ்தி ட்ராவல் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுற மாதிரி பாருங்கள். எதனாலனா உங்களுடைய 4ஆம் அதிபதியாக, அதாவது வஸ்து வாகனம்னு சொல்லக்கூடிய அந்த 4ஆம் அதிபதி வந்து சுக்கிரனாக இருக்கார். ஸோ அந்த சுக்கிரன் வந்து கேத்து கூட சேர்றாரு கரெக்டாக. ஸோ உங்களுடைய ட்ராவலிங்கில் நிறையா டிஸ்டர்பன்ஸ் வரும். வண்டி ஓட்டும்போது பார்த்து ஓட்டுங்க. நிறையா இன்னல்கள் அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த ஸ்பீடாலாம் போகிறது, அதுக்கப்புறமா ரேஷ் டிரைவிங் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இது பொதுவாகவே தவிர்க்கிறது இந்த மாதம் ரொம்ப உஷாராக இருக்கணும் இந்த வண்டி ஓட்டுற விஷயத்தில். அது காராக இருக்கலாம், 2 வீலராக இருக்கலாம், எதாக வேணாலும் இருக்கலாம். அடுத்தது கரெக்டாக உங்களுடைய 8ஆம் வீட்டில் சனி பகவான் அவர் ஒரு 2.5 வருஷத்துக்கு அப்படி தான் இருப்பார். ஸோ அஷ்டமத்தில் சனி இருக்குன்றதுனால கொஞ்சம் உடம்பு ஹெல்த்தில் கொஞ்சம் கேர் வச்சுக்கோங்க. அடிக்கடி உடம்பு படுத்தும், டிப்ரெஷனாக இருப்பீங்க, இந்த மாதிரியான சமாச்சாரம் நடக்கும். உங்களுக்கும் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வரும். ஸோ இது எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து கண்ட்ரோலாக இருக்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். அடுத்தது 9ல் ராகு அப்படின்றதுனால
உங்களுடைய அப்பா இல்லைனா அப்பா சம்மந்தப்பட்ட வழியில் இருக்கிறவங்களுடைய ஹெல்த் மேலே ரொம்ப கேர் இருக்கணும். ஏன்னா 9ல் ராகுவோ கேதுவோ இருக்கும்போது கர்மா பண்ணக்கூடிய நேரம் அப்படிங்கிற மாதிரி சாஸ்திர ரீதியாக, ஜோதிட சாஸ்திர ரீதியாக ஒரு விஷயம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ரொம்ப உங்களுடைய ரத்த சம்பந்தப்பட்ட சொந்தத்தில் உடம்பு சம்மந்தப்பட்ட குறைபாடு அப்படிங்கிறது இந்த நேரத்தில் வரும். ஸோ அவங்களுடைய ஹெல்த்தில் கேர் எடுத்துக்க சொல்லுங்கள். நீங்களும் முடிஞ்சால் கேர் பண்ணுங்கள். அடுத்தது 11ல் குரு பகவான் செவ்வாயும் கூட சேர்ந்திருக்காரு. 10ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில், 9ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில். ஸோ வருமானம் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்காது. பட் ஆனால் உங்களுடைய ரொட்டேஷனுக்கு தகுந்த மாதிரியான வருமானம் எப்போவுமே உங்களுக்கு இருந்துட்டு வரும். ஸோ உங்களால் எப்போவுமே நிறைய பேர் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் யோசிக்கக்கூடிய ஒரு ஆளாக தான் நீங்கள் இருப்பீங்க. அது இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தும். இன்றைக்கி உங்களால் ஒரு 100 பேர் நல்லா இருக்காங்கன்னா, இந்த மாதத்தில் ஒரு 4 பேர் எக்ஸ்ட்ரா நல்லா இருப்பாங்க. அந்த மாதிரி உங்களோட மைண்டு போகும். ஸோ அது வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் பண்ணணும். அடுத்தது வந்து செவ்வாய் கரெக்டாக 11ஆம் வீட்டிலேருந்து 12ஆம் வீட்டுக்கு மாறுறாரு. கரெக்டாக 27ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம். ஸோ 10ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து 12ஆம் வீட்டுக்கு மாறுறாரு அப்படின்றதுனால நிறையா செலவாகக்கூடிய ஒரு டைமாக இந்த நேரத்தில் உங்களுக்கு அமையும். ஸோ நிறையா விரயமாகும். உங்களுடைய பசங்களால் இருக்கலாம், இல்லை நீங்கள் படிக்கக்கூடியவங்களாக இருந்தால் படிக்கிறவங்கள அந்த படிப்பு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். ஸோ நிறையா இந்த காலத்தில் ஸ்கேம்லாம் நடக்குது. ஸோ அதில் நிறையா மாற்றுறதுக்கூடிய ஒரு டைமாக இந்த நேரம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ரொம்ப உஷாராக இருக்கக்கூடிய ஒரு நேரமும் இந்த டைம் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக்க விரும்புகிறேன். இது வந்து பொது பலன் இந்த மாதம். அடுத்தது மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி, இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து கரெக்டாக உங்களுக்கு 12ஆம் வீட்டில் மாறுறாரு. ஸோ நிறையா டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். எப்படி நம்ம ஸ்கூலை கட்டடிக்கலாம், எப்படி காலேஜ் கட்டடிக்கலாம், ஸோ இந்த மாதிரியான மைண்டாகவே இருக்கும். நிறையா செலவு பண்ணலாம். ஸோ வீட்டில் தெரியாமல் ஃப்ரெண்ட்ஸோடு நிறையா ஊர் சுற்றலாம். ஸோ இந்த மாதிரியான தாட் உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும். தயவு செஞ்சு இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு உங்களுடைய எஜுகேஷன்லேயும் கொஞ்சம் உங்கள் பேரண்ட்ஸ் பேசியும் நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்ல விரும்புகிறது. அடுத்தது வேலை செய்கிறவங்களுக்கு, ஸோ பொதுவாக சனி அப்படிங்கிறவர் தான் வந்து உத்தியோகக்காரகனாக வந்து பார்க்கப்படுது. பட் ஆனால் 10ஆம் அதிபதியை தான் மெயினாக பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது செவ்வாய் தான். அவர் கரெக்டாக நான் சொன்ன மாதிரி 12ஆம் வீட்டுக்கு வராரு. சனீஸ்வரரும் 8ஆம் வீட்டில் இருக்காரு அப்படின்றதுனால இந்த மாதம் வியாபாரத்தில் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்காது. பட் ஆனால் இருக்கக்கூடிய லெவல்லே நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிற மாதிரியான சுச்சுவேஷனை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப உஷாராக இருக்கணும். பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிலாம் இந்த மாதம் இல்லாமல் அடுத்த மாதம், அதாவது செவ்வாய் வந்து திருப்பி கடகத்துக்கு வரும்போது அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது திருமணம். ஸோ 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வரர் 8ஆம் வீட்டில் இருக்கார். பொதுவாக இந்த 2.5 வருஷம் கொஞ்சம் டஃப்பான ஒரு நாளாக இருக்கும். பட் ஆனால் குரு பார்வையை வச்சு நம்ம வந்து இந்த மேரேஜ் அப்படின்றத நம்ம ஈஸியாக பார்க்கலாம். அதனால தான் குரு பலன் இருக்கா கல்யாணத்துக்கு அப்படின்லாம் வந்து அந்த காலத்தில் வச்சுருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 9ஆம் வீடாக குரு பகவான் உங்களுடைய 7ஆம் வீட்டை வந்து பார்க்குறாரு. ஸோ அதனால் கல்யாணம் அப்படிங்கிறது பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு அது நடக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். எதனாலனா குடும்பஸ்தானத்துக்கு சூரிய பகவானும் போயிருக்காரு, குரு பகவானும் அவருடைய 9ஆம் பார்வையாக வந்து உங்களுடைய 7ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து இந்த மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்குள்ளே போகக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அது டபுள் சைடாக மாறும். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் எல்லாமே க்ரியேட் ஆகிற ஒரு நாளாக இந்த நாள் அப்படிங்கிறதுக்கு இருக்கும். இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி குழந்தை அப்படிங்கிறத பார்க்கும்போது நான் அந்த 5ஆம் அதிபதி எஜுகேஷனுக்கு சொன்னேன் இல்லையா? ஸோ அதை அப்படியே நீங்கள் குழந்தைகளுக்கு போட்டு பார்த்துக்கோங்க. கரெக்டாக 5ஆம் அதிபதி 12ஆம் வீட்டில் வந்திருக்காருன்றதுனால குழந்தை இருக்கிறவங்களுக்கு குழந்தையினால நிறையா செலவுகள் வரும். அது வந்து ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சிவாக வரும். ஸோ அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுவும் பத்தாததுக்கு இப்போ இருக்கிற சீசன்ஸ் வந்து சரியில்லைன்றதுனால ரொம்ப உஷாராக இருக்கணும். அடுத்தது குழந்தைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க, இல்லை குழந்தை பிறக்கலை, இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் அன்ஃபேவரபுளாக தான் இருக்குது. நீங்கள் வழக்கம் போல் சுவாமி மேலே பாரத்தை போட்டு நீங்கள் உங்களுடைய ரெகுலர் ஆக்டிவிட்டீஸை பண்ணிகிட்டு இருங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு பகவான் இல்லை 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பலன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த வீடியோவில் சொன்ன எல்லாமே வந்து பொது பலன் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன்.
நம்ம பர்சனலாக எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்தா தான் வந்து நம்ம க்ளீனாக ப்ரிடிக்ட் பண்ணி சொல்ல முடியும். ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக என்ன கூப்பிடலாம். நான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் உங்களுக்கு பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து இந்த ஆவணி மாதம் கடக ராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு பலன். அடுத்தது சிம்ம ராசியுடைய பலன் வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம். அதுவரை நன்றி, நமஸ்காரம்.